புதுக்கோட்டை மாவட்டத்தில் முழு ஊரடங்கை முன்னிட்டு சாலைகள் வெறிச்சோடியது. தேவையில்லாமல் சாலைகளில் 2 சக்கர வாகனங்களில் சுற்றித் திரிபவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து வாகனங்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனா 2வது அலை வேகமாக பரவி சூழ்நிலையில் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்து இன்று முழு ஊரடங்கை கடைபிடிக்க உத்தரவிட்டுள்ளது. அதன்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று முழு ஊரடங்கு கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு இருந்தாலும் பொதுமக்கள் 2 சக்கர வாகனத்தில் தேவையில்லாமல் சாலைகளில் சுற்றித் திரிபவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு வாகனங்களையும் பறிமுதல் செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊரடங்கு பாதுகாப்பு பணியில் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னைக்கு முழு ஊரடங்குங்க. பார்சல் இன்னைக்கு யாரு கொடுக்க சொன்னா? இன்னைக்கு முழு ஊரடங்கு. நாளை தான் பார்சல் இருக்காங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்டோட உத்தரவு. லோக்கல் உங்களுக்கு திட்டு விட்டுருவேன். ஃபஸ்ட்டு அண்டாமல் வரும்போது அடைஞ்சிருந்தா ஒரு திட்டு விட்டுருவேன். பிள்ளை திட்டு விட்டுருந்தா அப்புறம் யாரும் வந்து விடுவோம். சொன்னலையா உனக்கு முட்டாள் மாதிரி முதல்ல பால் வாங்க போனா இப்போ பெட்ரோல் போட போகிறோம். யார் சார் ரேட் போட்டு கண்ணாடி இருந்தாங்க. லாக்டவுன் வெளியே சுற்றக்கூடாதுல்ல. தெரியும் சார். எந்த ஜிஹெச் போய்ட்டு வரீங்க? மெடிக்கல் காலேஜ். எதுக்கு? வண்டி போட்டு சேலம் போடணும். வண்டி போட்டு சேலம் மாஸ்க் நோட்டிஸா இல்லை புதுசாக சொல்லணுமா உங்களுக்கு? வண்டியை கூப்பிட்டா இறங்கி வர்றதில்ல, மேலே கொண்டு வந்து அடிக்கணும். இது போடுங்க. சார் ஆட்டம் ஓடக்கூடாது. இன்னைக்கு பெரிய வீடா இருந்துச்சு.